So hi again. Python சம்பந்தமான டியூட்டோரியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் எழுதும்போது அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லித்தான். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ் என்ன நாங்கள் என்ன மாதிரி அதெல்லாம் ரைட் பண்ணலான்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கு, பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய ஒன்று தான் வந்து வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் நேம்ஸ் நாங்கள் எழுதும்போது கவனமாக எழுதணும். நாங்கள் சம்டைம் நாங்கள் வந்து வேரியபிள் நேம் கொடுத்து வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணி போட்டு ரன் பண்ணும்போது அது எங்களுக்கு எரர்ஸ் வந்து காட்டலாம். வேரியபிள்ஸ் நேம்ஸ் வந்து பிள்ளைன்ற மாதிரி ஏதாச்சும் எரர்ஸ் காட்டலாம். ஸோ அதுக்குரிய ரீசன் என்ன மாதிரி தான். ஸோ வேரியபிள்ஸ் நேம்ஸ் எழுதும்போது சில ரூல்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்ன வராது, என்னென்ன தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து வேரியபிள் நேம் ஒன்று எழுதும்போது ஆல்ஃபபெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்டர்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த அண்டர்ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேமோட ஸ்டார்ட்லையும் யூஸ் பண்ணலாம், அல்லது நாங்கள் அந்த நேம்ஸுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அடுத்ததான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த அண்டர்ஸ்கோரோ ஆல்ஃபபெட்ஸோ வந்து வேரியபிள் நேம்ஸோட எங்கேயுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஆனால் நாங்கள் வந்து இந்த ஹைஃபன் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்லையும் யூஸ் பண்ண முடியாது, ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் சம்டைம் அண்டர்ஸ்கோர்ன்னு வச்சுட்டு இந்த ஹைஃபனையும் பை மிஸ்டேக்காக வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ நாங்கள் இந்த ஹைஃபன் போட்டோம்னு சொன்னால் அது வந்து இன்வாலிட் வேரியபிள்னு காட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர். நாங்கள் நம்பரை வந்து வேரியபிள் நேமில் ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்து யூஸ் பண்ண முடியாது, அது இன்வாலிட் வேரியபிள். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அடுத்ததாக, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் தவிர்த்த வேறு எந்த இடத்துலையும் நாங்கள் நம்பர் வந்து யூஸ் பண்ணி கொள்ள முடியும். அது மாதிரி இன்வாலிட் வேரியபிள் நேம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சிம்பிள்ஸுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ண இயலாது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொலன் இருக்குது, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்குது, ஸ்டார் இருக்குது, அண்ட் ஸ்பேஸ் ஆல்சோ. நாங்கள் ஸ்பேஸ் விட்டாலும் பை மிஸ்டேக்காக கூட நாங்கள் ஸ்பேஸ் வந்து விடலாம். ஸோ அப்படி விட்டாலும் கூட அதெல்லாமே வந்துட்டு இன்வாலிட் வேரியபிள் நேம்ஸ் ஆகிடும். ஓகே, இதில் நான் வந்து வேலிட் வேரியபிள்ஸ் நேம்ஸ் கொஞ்சம் எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வேலிடான வேரியபிள் நேம். அண்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வேலிட். தென் ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு பின்னால் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு வேலிட் வேரியபிள் நேம். அண்ட் ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு பின்னால் நாங்கள் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஓகே. அண்ட் ஒரு ஆல்ஃபபெட் அண்ட் அண்டர்ஸ்கோர் அண்ட் இன்னொரு ஆல்ஃபபெட், ஓகே, அதுவும் வேலிட். தென் நாங்கள் கேபிட்டலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, அதுவும் ஓகே, வேலிடான வேரியபிள். தென் ஏபிசி லெட்டர்ஸ் வந்து அதுக்கு அடுத்ததான் நாங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு வேலிடான வேரியபிள் நேம். ஸோ இங்கே நாங்கள் பார்ப்போம் இன்வாலிட் வேரியபிள் நேம். ஸோ இங்கே வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம், காலம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஃப்ரண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்து நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்ஃபபெட். ஓகே, தென் ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இன்வாலிட் வேரியபிள் நேம்ஸ். ஸோ இது வந்து என்ன மாதிரி எரர் மெசேஜ் காட்டுது என்று சொல்லி நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பைத்தன் செல்லை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பைத்தன் செல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நாங்கள் வந்து வேரியபிள் நேம் வந்து க்ரியேட் பண்ணோம். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஏஏ ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நான் சைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொடுத்தா அதுக்கு வந்து அவுட்புட் வருது. இதுவே நாங்கள் வந்து நம்பர் போட்டு பார்ப்போம். அசைன் பண்ணும்போது சின்டெக்ஸ் எரர்னு வருது, இன்வாலிட் சின்டெக்ஸ். வை நாங்கள் வந்து இங்கே இதில் ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்து நம்பர் 2 வந்து போட்டிருக்கோம். இதுவே நாங்கள் வந்து A2 வந்து போட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ண மாட்டோம், இது வந்து அக்சஸ் பண்ண விடும். ஓகே, அடுத்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதி பார்ப்போம். ஸோ சின்டெக்ஸ் எரர். ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து எடுக்குது இல்லை, அது மாதிரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து சின்டெக்ஸ் எரர். ஓகே, அண்ட் ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் கொடுப்போம். ஓகே, இப்படி எங்களுக்கு வந்து சின்டெக்ஸ் எரர்னு வருது. ஸோ நாங்கள் வந்து வேரியபிள் நேம் கொடுக்கும்போது சரியான மாதிரி நாங்கள் வந்து வேரியபிள் நேம் வந்து கொடுக்க வேணும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்கோருக்கு வந்து ஒர்க் பண்ணுது. இதுவே நீங்கள் வந்து ஹைஃபனுக்கு போட்டு பாருங்கள்,
ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேரியபிள்ஸ் நேம்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் செய்யும்போது கூடிய அளவு எரர்ஸை வந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குமென்னு சொன்னாலும் நீங்கள் காமெண்ட் பண்ணி விடலாம். ஓகே, see you in next video. Bye.